நல்லா பாருங்க, என்னை சுற்றி பாருங்க. Okay, let's go. நல்லா இருக்கா நான் பார்க்குறதுக்கு? என்னடா என்னுடைய அழகை காட்டிக்கிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? போன 12ஆம் தேதி ஜூன் வியாழக்கிழமை ஒரு 1:30 மணி போல் ஒரு பெரிய விபத்துக்குள்ளதாக நான் கடந்து போயிருந்தேன். அநேகருக்கு தெரியும், என்னுடைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இதை குறித்து ஒரு வீடியோஸ் எனக்கு என்னென்னு தோன்றதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அந்த நாள் நான் அடிபட்ட பிறகு ஒரு சகோதரி சொன்னாங்க ஒரு வார்த்தை, நீங்கள் இந்த விபத்தை கடந்து போயிட்டு ஒரு அடி இல்லாமல் உங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இருக்கிறார் என்று ஒரு விசுவாசம் தூண்டுதுன்னு சொன்னாங்க. அது எனக்குள்ளதாக ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அது மாத்திரம் இல்லை, நான் அடிப்பட்டதை கேள்விப்பட்ட அநேகர் எனக்கு கால் பண்ணி, அநேகர் என்னிடத்தில் மெசேஜ் பண்ணி என்கிட்ட பேசும்போதெல்லாம் அநேகர் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தர் பெரியவர், ஓ க்ளோரி டு காட், ப்ரைஸ் டு காட், ஆண்டவர் பெரிய டெஸ்டிமோனி இது அப்படின்னு சொல்லி அநேகர் என்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. நான் யோசித்தேன், நம்ம அடிபட்டு இப்படி தப்பித்து வந்ததை பார்க்க அநேகர் தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்கன்னா, எப்பா இதுக்காக மறுபடியும் அடிப்படலாம் போல நினச்சிக்காதீங்க. ஐம் ஜஸ்ட் சேயிங். ஏன்னா இந்த சூழ்நிலை மூலிமா தேவன் இவ்வளோ மகிமை அடைகிறார் என்று பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. I thank the Lord that God is using this to glorify His name. இதை பயன்படுத்தி ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்கிறார் என்றதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. அநேகர் என்கிட்ட கேட்டாங்க, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு. முதலாவது அது நான் தெளிவு கொடுத்துட்டு, பிறகு இது மூலிமா எனக்குள்ளே என்ன நடந்தது, வாட் இஸ் தி இம்பேக்ட் தட் ஐ கேன் ஷேர் ஃப்ரம் திஸ் டு யூ அப்படின்றதையே நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது அநேகருக்கு கேள்வி, எப்படி இது நடந்தது? தூங்கிட்டீங்களா? ஓவர் ஸ்பீட் பண்ணிட்டீங்களா? ஹைவேல போர்டிக்சன்லேருந்து சிரமானுக்கு போடுற வழியில் திடீர்னு காடி வேகமாக லெஃப்ட்டு வளைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக அதையே போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. காடி 2 தடவை சுற்றிட்டு நின்றுச்சு. உள்ளே இருக்கும் பொழுது எப்படி எனக்கு உணர்வு வந்துச்சு, ஹவ் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்க. அந்த காடி அடிபட்டு அது தடா புட்டான்னு அடிக்கும் பொழுது எனக்குள்ளே வந்த ஒரே வார்த்தை, ஏசப்பா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். நான் பயப்படுறதுக்கு நேரம் இல்லை, ஃபியூ செகண்ட்ஸில் காடி சுற்றி கித்தி டங்குன்னு நின்றுச்சு. நின்றதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சுற்றி பார்க்குறேன், நீ நான் அப்படி தான் இருக்கிறேன், நம்ம அப்படி தான்டா இருக்கோம், நமக்கு ஒன்றும் ஆகலடா அப்படின்ற ஒரு நிதானத்துக்களை வந்த பிறகு நான் ஃபோனை தேடினேன். யாராவது கான்டாக்ட் பண்ணனே கது திறக்க பார்த்தேன், கது திறக்க முடியல. கது கனெல்லாம் உடஞ்சிருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. காடி கது கொஞ்சம் கிராம்ப் ஆச்சு, திறக்க முடியல. அது மாதிரி சைட்டாக இருக்கனால கது திறக்க முடியல. அப்போ பிரைஸ் காட், ஒரு மலாய் சகோதரர் மாட்டில் அந்த பகுதியில் பார்த்தவர் நின்று கேட்டு கது திறந்து என்னை விளையாக்கி விட்டார். அதுக்கு பிறகு நான் காடியை சுற்றி பார்த்தேன். டயர் பின்னாடி டயர் வடிச்சிருந்துச்சு. எப்படி வடிச்சிச்சுன்னு தெரில. 7 மாதம் காடி தான், காடி டயர் வடிச்சிருச்சு. பட் திங்ஸ் கேன் ஹேப்பன். ஸோ வாட் இஸ் யுவர் டேக் அவே ஃப்ரம் திஸ் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, இதில் என்ன நீங்கள் சொல்ல விருப்பப்படுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். காடிக்குள்ளே இருக்கிறேன், காடி சுற்றிக்கிட்டு இருக்கு, கண்ணாடிலாம் உடையுது, தெரிக்குது. எனக்குள்ள ஒரு திகிலோ, ஒரு நெஞ்சு அடைக்கிற மாதிரியோ பயங்கரமான ஒரு பயம் வரணும். ஏன்னா மரணத்தை சந்திக்க போகிறன்ற ஒரு சூழ்நிலை அது. பட் எனக்குள்ள அப்படிப்பட்ட பயம் எதுவுமே உண்டாகலை. பட் ஐ லிட்டரலி ஆண்டருக்கு சாட்சியாக சொல்கிறேன், ஐ ஃபெல்ட் லைக் எஸ்அப்பா அப்படின்னு நான் கத்தும் பொழுது ஆண்டரை கூட இருக்கிறது என்ன ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் தட் சம் கைண்ட் ஆஃப் ரொம்ப பெரிய அளவு இல்லை, பட் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டர் கூட இருக்கிறாரு அப்படின்ற உணர்வு எனக்குள்ளே வர்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். காடி நின்னதுக்கப்புறம் எனக்குள்ளே பக்குனோ, நெஞ்சு டக்குன்னு அடிக்கிற மாதிரியோ, பேனிக் ஆகுறதோ அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. அந்த மலாய்க்கார் சகோதரர் கதவை திறந்து விட்டு வெளியே வந்து அடுத்த செகண்ட் நான் சிரிச்சிட்டு தான் இருந்தேன். எனக்கே ஆச்சரியம். நான் பொதுவாக அப்படி தான் இருப்பேன், ஜாலியாக இருப்பேன் எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும். பட் இருந்தாலும் அந்த மாதிரி சூழ்நிலைக்கும் என்னால் ரிலாக்ஸாக இருக்க முடிஞ்சது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நான் அதை உணர்ந்து கொண்டேன், இது நம்மள இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகிறதுக்கு ரிலாக்ஸாக இருக்கிறோமே அப்படின்றது யோசிக்கும் பொழுது நான் எப்படி பார்த்தேன்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. அதனால தான் என் உணர்வுகள் பாதிக்கப்படாமல் ஒரு ஸ்டில்லாக இருக்குது, ஒரு நிலையாக இருக்குதுன்றதை நான் புரிந்து கொண்டேன். ஐ வாஸ் ரியலி தேங்கிங் தி லார்ட். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னை விட்டு வளகாமல் நீங்கள் இருக்கிறீங்களே, என் கூட இருக்கிறத என்னை உணர வைக்கிறீங்களே, அந்த நீங்கள் என் கூட இருக்கிறீங்க உணர்வை கொடுத்து அது மூலிமா எனக்குள்ள ஒரு நிதானத்தையும் ஒரு அமைதியும் ஒரு சமாதானத்தையும் இந்த மாதிரி சூழ்நிலை கொடுக்குறீங்களே அப்படின்னு நான் மனசுக்கு நினச்சி ரொம்ப வேறுப்பாய் ஆண்டருக்கு நன்றி செலுத்தினேன். சில நேரத்தில் நமக்கு யோசனை வரலாம், ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளுக்கு நடக்கணும்? There is a question, why bad things happen to good people அப்படின்னு கேட்போல. சில நேரத்தில் ஒரு நீங்கள் இப்படி ஒரு சூழ்நிலை கடந்து போயிருப்பீங்க. ஒரு பெரிதான ஒரு பாதிப்பு, ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம், ஒரு துக்க கொண்டு வருகிற காரியத்துக்குள் நீங்கள் ஒருவேளை கடந்து போய் கொண்டிருந்தீங்கன்னா, ஐ ஹோப் திஸ் வீடியோ, திஸ் டெஸ்டிமனி will really bless your life. நமக்குள்ள கேள்வி வருகிற நேரத்தில் ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் அனுமதிச்சிங்க அப்படின்னு
ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ரோமர் 8:28 பார்த்தீங்கன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவன் இடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நமக்கு எது நடந்தாலும் எப்படி நடக்குதான், நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்திருக்குது அப்படின்றத நான் இதையும் எடுத்துக்கொள்கிறேன். ஐ பிலீவ் திஸ் இஸ் ஃபார் சம்திங் குட். எனக்கு காரணம் தெரியாது ஏன் இதை ஆண்டவர் அனுமதிச்சார்னு. ஆனால் ஒரு கேள்வி என்னால் எழுப்ப முடியுது. என்ன தெரியுமா? இவ்வளோ பெரிய விபத்துலேருந்து என் உடம்புல ஒரு அடி படாமல் பாதுகாக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு இந்த விபத்தை தடுக்க தெரியாது? அந்த காடி அந்த அளவுக்கு பாதிக்கப்படாத அளவுக்கு தடுக்க முடியாது? என்ன அந்த மாதிரி விபத்துக்குள்ளே அனுமதித்து அதிலிருந்து ஒரு பாதிப்புடன் வெளியே கொண்டு வந்த சர்வ வல்லவருக்கு என் வாகனம் அடிபடாமல் காப்பாற்றுறதுக்கு அவருக்கு வல்லமை உண்டு. அப்படி இருந்தும் அவர் அனுமதித்திருக்காருன்னா காட் ஹஸ் அ பிளான். அதை தான் நான் இதில் பார்க்குறேன். ஏன்னா ஆண்டவர் காட்டுறாரு என் கூட இருந்து, இந்த விபத்துலேருந்து நீ தப்பிச்சு வந்திருக்க பத்தியாரா, நான் உன் கூட இருந்தேன் பத்தியா, நான் எவ்வளோ பெரிய தெய்வம் பத்தியா, உன் மேலே ஒரு அடிக்கூடம் படாமல் நான் காப்பாற்றின பத்தியா, என்னால் சகலம் செய்ய முடியுன்றதை ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு என்றதை நான் அதில் பார்த்தேன். ஆகையில இந்த காடி இப்போ தான் ஒரு 7 மாதம் எடுத்து, அதனால் இந்த காடி விபத்துக்குள்ளே இப்படி பாதிக்கப்பட்டது வந்து எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துளியும் எனக்கு ஒரு கவலையோ ஒரு துக்கத்தையும் எனக்கு கொண்டு வரல. ஏன்னா எனக்கு தெரியும் என்னை அழைத்தவர் பெரியவர், அற்புதங்களை செய்யக்கூடியவர். நம்மளை விட்டு ஒரு காரியம் போதுன்னா அதோட பெஸ்ட்டாக ஒன்று நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதனால் அடுத்து என்ன நடக்கணும்னு எனக்கு தெரியாது. இனிமேல் தான் இன்சூரன்ஸ்காரங்க வருவாங்க, இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பாங்க, இந்த காடி என்னன்னு சொல்லுவாங்க, அடுத்த காடி எடுப்பேனா, அடுத்து என்ன நடக்கும், வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நம்ம கூட இருக்கிற தேவன் பெரியவர், அவர் அதிசயங்கள் செய்வார். ஆகையால் உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். நான் கடந்து போன இந்த விபத்து மாதிரி உங்கள் வாழ்க்கையில் விபத்து இல்லை, ஆக்சிடென்ட்டாக இருக்காது, வேறு ஏதோ ஒரு பாதிப்பை கடந்து போயிருப்பீங்க. உங்களை உற்சாகப்படுத்த முடிய இந்த வீடியோ செய்கிறேன். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருங்க. எதை கடந்த போனால் தைரியமாக இருங்க. உங்களை அழைத்தவர் பெரியவர், உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய காலில் அற்புதமாக செய்வார். உங்களுடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். அதே நேரத்தில் உங்கள் விசுவாசம் பிசாசை வெக்கப்பட்டு பிசாசு உங்கள்கிட்ட ஓடி போயிடணும். என்னடா இவனுக்கு என்ன மாதிரி பாதிப்பு அனுமதிக்கலான்னு ட்ரை பண்ணாலும் இவன் அதுலேயும் தேவனை மகிமைப்படுத்திடுவான் போல, அதுலேயும் இந்த புள்ள தேவனை மகிமைப்படுத்திடுவான் போல அப்படிங்கிற பயந்துக்கிட்டு உங்களுக்கு பாதிப்பே கொண்டு வரக்கூடாது பிசாசு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் வல்லமையானதாக மாறட்டும். அது மூலியமாய் கர்த்தர் பெரிய காலம் வாழ்க்கை செய்வார். ஓகே, காட் பிளஸ் யூ.